அடுத்த வெட்ட வெளிய பத்தி சாமி எழுதிருக்காரு இல்லையா, அந்த பிளைன் கண்ணாடி, அத பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். அந்த வெட்ட வெளின்னா ஆவின்னாவே வெளி, சுத்த ஆவின்னா சுத்த வெளி, பரிசுத்த ஆவின்னா பரிசுத்தமான வெட்டவெளி. இப்ப நம்ம விமானத்துல செல்லும் போது மேகங்க நமக்கு இங்க இருந்து பூலோகத்துல இருந்து பார்க்கும்போது ஆகாயம் ஒண்ணுதான் தெரியுது கண்ணுக்கு. ஆனா மேகத்தை கடந்து செல்லும் போது எத்தனை ஆகாயம் வரும். அதை கடந்து கடந்து கருப்பு வெள்ளை நீலம் அது மாதிரி கடந்து கடந்து கடைசியில அந்த சூன்யமான பிளேஸ் ஒண்ணு வரும் பாரு, வெட்டவெளி. அந்த வெட்டவெளி மாதிரி அண்டத்துல என்ன இருக்குதோ அதே மாதிரி நம்ம பிண்டத்திலையும் சுத்த வெளிய நம்ம பார்க்கலாம். அந்த சுத்த வெளிக்கு என்ன பேரு? ஆவின்னா வெளி, சுத்த ஆவின்னா சுத்த வெளி. அந்த சுத்தத்திலையும் பரிசுத்தமானது, அதுக்கு சூன்யமானது, பரிசுத்தமான ஆவி எதுன்னு கேட்டா சுத்த வெட்டவெளி. அங்க எதுவுமே கிடையாது, சூன்யம். அங்க போய் ஒரு ஜீவன் இருந்தா சுவாசிக்க முடியாது, பறக்க முடியாது, நினைக்க முடியாது, தோற்றுவிக்க முடியாது. அதாவது பரம்பொருள் கிட்ட அங்க ஐக்கியமாவது. அதுதான் அந்த இடத்துல பிளேஸ்ல போயிட்ட உடனே விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர், அந்த ஸ்டேஜ். அந்த பரிசுத்த அந்த அதுக்காக தான் அந்த பிளைன் கண்ணாடியை வச்சிருக்காங்க. இப்ப முகம் பாக்குற கண்ணாடியை வைக்காம ஏன் பிளைன் கண்ணாடியை வச்சாங்க? அதுல எதுவுமே உருவமும் தெரியாது, அங்க என்ன இருக்குதுன்ற உருவமும் தெரியாது. அதுதான் பரிசுத்த வெட்டவெளி அப்படின்றது. இப்ப காட்டுறதுனால அதாவது பிறவியின் பயனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நம்ம கற்ற கல்விகள்லாம் நிறைய இருக்குது. அது இன்னும் கல்லாதது எவ்வளவோ இருக்கிறது. அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த நிலையை அடையணும். அந்த மாதிரி ஒரு பரம்பொருள் தான் பரிசுத்த ஆவி. அதை அடைஞ்சிட்டவன் ஆவி என்பது மிக தூய்மையானது, பரிசுத்த ஆவி என்பது மிக மிக தூய்மையானது. வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொன்னாரு வள்ளலாறு. வெளி ஆகாயம், வெளின்னாவே ஆகாயம், வெட்டவெளி. வெளிக்குள் வெளி, ஆகாயத்துக்குள் ஆகாயம். அத நம்ம பிளைட்ல போகும்போது நல்லா ஊடுருவி பார்த்து நம்ம ஞான கண்ணோட பார்க்கும்போது அப்ப தெரியும் ஆகாயத்துக்குள்ள ஆகாயம் போகுது, வெட்டவெளி கடந்து போகுது அப்படின்றது நமக்கு உதாரணம். எக்ஸாம்பிள் உதாரணம் தான் நான் சொல்றேன். அதை வழி அதே தட் இஸ் ட்ரூத்னா அதே உண்மைன்றது கிடையாது. ஆனா அதை கடந்து சூன்யமான பிளேஸ்க்கு போகணும். அதுதான் அவ்வாகாயத்தையும் கடந்து சென்றால் பரிசுத்த ஆவி. அதுதான் சும்மா இருக்கும் சுகம், பரம சுகம். இதற்கு நிகர் ஏதும் இல்லை. அததான் அம்சானந்த சாமி நோ சேஞ்ச் அப்படின்ட்டாரு. எனி சேஞ்ச் கிடையாது, நோ சேஞ்ச். அந்த இடத்துக்கு வந்துட்டோமா அங்க எதுவும் மாற்றம் கிடையாது, இதுக்கு நிகர் இது ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்றது அது தத்துவ ரூபமா உணர்ந்து அத சொன்னாரு. இவரு வெட்டவெளி பிளைன் கண்ணாடிய வச்சாரு. யாரு? ஓங்காரசாமி. அப்போ இவரு வச்சதுக்கும் அவர் சொன்னதுக்கும் ஆனா தத்துவம் ஒன்றுதான், ஆனா ரூட் ஆஃப் வே தனித்தனி. ஆக மொத்தத்துல தத்துவமா நம்ம இயக்கி பார்க்கணும். ஆவிக்குள்ளிருந்து ஆவியை இயக்கும் சுத்த ஆவிக்குள்ளே சுகமாக இருக்கும் பரிசுத்த ஆவியே பரமானு. அதுதான் பரம்பொருள், அதுதான் மூலப்பொருள் அப்படின்னு சொல்றோம். அந்த மூலப்பொருள் எது? நுண்ணியது. சுத்த ஆவியும் மிக நுண்ணியது. மூலப்பொருள் எத்தனை நுண்ணியதோ, எவ்வளோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலிமெண்ட்னுவாங்க. அததான் அந்த அணுவை நம்ம தியானிக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல தான் பார்ப்பாங்க அதெல்லாம் கரெக்டா. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட்
குண்டலினி சக்தி ஆதாரங்கள் மூலாதாரம் 4 ஸ்தலம், சுவாதிஷ்டானம் 6 ஸ்தலம். அதாவது இத்தலங்கள்னா இதழ்கள். அதாவது மூலாதாரத்துல 4 இதழ்கள் கொண்டது அந்த இது இருக்கும். ஒவ்வொன்றத்தை பத்தி விளக்கி சொல்றேன் அப்புறமா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, மொத்தம் 50 ஸ்தலங்கள். அந்த 50 தலங்களில் விளங்கும் 50 அட்சர சக்திகளும் சகசிரார தலத்தை அடையும் போது 20 மடங்கு ஆகி சகசிரார தலை 1000 தலங்களாக உள்ள சக்தியாக இது ஆகி அந்த பிரகாசிக்குமா. அப்ப 1008 கமலா இதழ் மாதிரி பிரகாசிக்குமா. அப்ப 6 ஆதாரத்தை கடந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம். இந்த 7வது தான் சகசிராரம். அநாகதம், ஆக்ஞை, சகசிராரம். இப்ப 7 ஆதாரத்தையும் 7வது ஆதாரத்தை ஏன் தெரியுமா லாஸ்டா சொல்றாங்க? சகசிராரத்துல கலந்துட்ட உடனே அவன் மூலாதாரத்துக்கு திரும்பி வரமாட்டான். இந்த அநாகதத்துல வெறும் இருக்கிற வெறும்தான் அவன் திரும்பி வருவான். அதாவது இப்ப ஞானத்துல இருக்கிறவன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை. ஆக்ஞையிலிருந்து மேல டாப்ல போயிட்டான்னா டாப்ல போயிடுவான். ஆனா அந்த இதுல இருந்து அநாகதத்தோட நின்னுட்டான்னு வச்சுக்கோ, அநாகதத்துல இருந்து கீழ்நிலைக்கு வந்துடுவான். அப்பேற்பட்ட அந்த இது அங்க வரும்பொழுதுதான் அவனுக்கு என்ன குழந்தெல்லாம் பிறக்கிறது, இது செய்யறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கும். அப்போ அச்சரங்கள் சக்திகளாக மாறுது இல்லையா? அந்த சக்திகள் தான் வரதா சக்தி, சண்டா சக்தி, சண்டா, சாமுண்டி, அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த சக்தி அம்சத்தை உருவாக்குது. அந்த சக்தி அம்சத்துல இருந்து சாக்கினி தேவி அஸ்தி தாதுல எலும்புல போய் உறைவாளாம். அப்ப எலும்புல அது இல்ல, அந்த சக்தி இல்லைன்னா டிபி நோய் வந்துடும். ஆக மொத்தத்துல நம்மளோட எல்லா சக்திக்கும் இயங்கிறது குண்டலினி சக்தி. அது இங்களே சுழிமுனை கூறுறதுக்கு. அப்ப அப்பேற்பட்ட அந்த நோயெல்லாம் நீக்கி கணீர்னு அந்த ஒலிக்கிறது. இந்த ஒலியும் சரி, அந்த வெளிச்ச ஒலியும் சரி. ஆக மொத்தத்துல இடைகளை நாடி அன்னம் கோழி நடைபெறும். அன்னக்கோழி நடந்து போகும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி போகுமா. இடைகளை நாடி அவன் பிங்களை நாடி ஆமை போல மெதுவா உருண்டு போகுமா. இது அன்னங்கோழி நடந்து போற மாதிரி அவ்வளவு ஸ்டைலா போவோம். இடது கலை பிங்களை ஆமை போல போகுமா. இது அப்ப அட்டை நாடி நடை போன்ற ஆமை, அட்டை, அதெல்லாம் மெதுவா தானே ஊர்ந்து போவோம். அது மாதிரி பிங்களை போவோம். ஆனா சுழிமுனை நாடி பாம்பு, தவளை எப்படி தட்டி போகுதோ அந்த மாதிரி பாம்பு மாதிரி புஷ்ஷுன்னு அப்படியே மேல எழும்பும், புஷ்ஷுன்னு இறங்கும். அந்த மாதிரி போகுமா. தவளை நடை போன்றும் ஆண்களிடம் இயங்குமா. அப்போ அப்பேற்பட்ட நாடியோட இயக்கம் அவ்வளோ அழகா சொல்றாங்க, நாடியோட இயக்கத்தை பத்தி. அப்போ வாதம் மீறும் திரளும் சனி ஞாயிறு செவ்வாய் பொங்கியே பித்த நாடி மீறி காணும். பகல் வியாழக்கிழமையிலே கபம்தான் மீறும். காலையிலே வாதம் நாடியும், நட்பகலில் பித்த நாடியும், மாலையிலே கபநாடியும் மிகுந்து காணப்படுமா. சித்திரை வைகாசி மாதங்களில் வாதநாடி உதய காலத்திலும், ஆனி ஆடி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் பித்த நாடி உச்ச போதிலும், மார்கழி தை மாசி மாதங்களில் கபநாடி மாலை பொழுதிலும் தெளிவாக தோன்றுமா. வாத நாடிக்கு ஒரு மாத்திரை, பித்த நாடிக்கு அரை மாத்திரை, கபநாடிக்கு கால் மாத்திரை என்ன
அந்த காலத்துலலாம் அதாவது நாடிகளின் மனிதனுக்கு இவ்வளோ வயசு இவ்வளோ அதை வச்சு அரை அரை நாடி ஒரு நாடின்னு சொல்லிட்டு இத்தனை வயசு 10 வயசு 10 வயசு ஆளுக்கு இவ்வளவு 12 வயசு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி 100 வயசு வரலும் வாழற அளவுக்கு அந்த காலத்துல மாத்திரைகளை சித்தர்கள் உபயோகித்து கொடுப்பாங்களாம். அவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு வாத நாடி அபான நாடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த நாடி தொடர்பு இயக்கிக்கிற மனுஷனுக்கு 100 வயசு கொண்டால் அவன் 31ஆம் வயது வரை வாத நாடியும் 63 மட்டும் பித்த நாடியும் பின் வயதில் கப நாடியும் ஆதிக்கம் செலுத்தும் வரை அந்த விவரங்களை சித்த வைத்தியர் நூல்ல நம்ம விரிவா பார்க்கலாம். சித்தர்கள் இந்த மாதிரி அழகா இருங்க. இப்ப குண்டலினி சக்தியும் ஆதாரங்கள் அது 6 ஆதாரத்தை கடந்து புருவ மத்திக்கு வர வரலாம் அந்த இடைகளை பிங்களை சூஷ்மா நாடி வழியா வந்து சுழிமுனை கூடும் பொழுதுதான் புருவ மத்தியில கூடுது. அப்பதான் உனக்கு சகஸ்ராரம் ஓப்பன் ஆகுது. சகஸ்ராரத்துல நீ ஓப்பன் ஆகி அந்த பகுதியில போய் சேரும் போதுதான் உனக்கு அவ்வளோ வெளிச்சம். அதாவது இங்க இருந்தே தெரியும் விளக்கு ஒளி மாதிரி சின்ன காடை விளக்கு ஏறிற மாதிரி ஒளி தெரியும். அதுல இருந்து இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமா நட்சத்திரம் மாதிரி அப்படி இப்படி தெரியும். அந்த ஒளியெல்லாம் கடந்து கடைசியா நெத்தி கிட்ட வரும்போது ஒரு கீத்தா ஒரு ஒளி வந்து நம்ம சுத்தி என்னமோ 100 வாட்ஸ் பல்பு போட்டு விட்டா மாதிரி பிரைட்டா இருக்கும். அந்த ஒளியெல்லாம் அதுக்கு வந்து டெஃபினிஷன்லாம் தன்னால தான் உணர்ந்து பார்த்துக்கணும். அதை பிராக்டிஸ் பண்ணி தன்னால தான் அறிய வேண்டுமல்லால் தான் ஒருவன் சொன்னதினால் தன்மையாமோ கிடையாது. நாமே தான் பிராக்டிஸ் பண்ணோம். இப்ப நம்ம தியரியில எழுதுறதுக்கும் பிராக்டிக்கல் பண்றதுக்கும் சேம் கோயின்சிட் ஆச்சுன்னா ஓ இதுதான் அதுதான் இது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த அந்த பிரகாசத்துலதான் அந்த சார்ட் போட்டேன். அந்த பிரகாசம் அடையும் போதுதான் அந்த சார்ட் வரைஞ்சது. எனக்கு அது வந்து இந்த பேக் சைட்ல இருக்கு. அதாவது 6 ஆதாரத்தையும் மேல சகஸ்ராரத்திலையும் இந்த 8 வடிவத்துல இருக்கிற அந்த கண்ணு கிட்ட அந்த இது பழியும் அப்போ வந்து ஒரு மின்னல் வெட்டு மாதிரி பயங்கரமா ஒரு ஒளி இங்கிருந்து புஷ்ன்னு எழும்புச்சு. அதான் பாம்பு மாதிரி அந்த குண்டலினி சக்தி எழும்பின உடனே அந்த ஒளி ஒரு மாதிரி இருக்கு. இந்த கண்ணு கிட்ட வந்து 2 கண்ணு கிட்டையும் தானா சக்கரம் சுத்தும். 2 கண்ணு கிட்டையும் தானா சக்கரம் சுத்தும். உச்சி நடுவுல வந்து ஒரு சக்கரம் சுத்தும். அந்த சக்கரம் ஒண்ணு சுத்தும் போது நான் கையை வச்சே தொட்டு அந்த இது தடுக்குதான்னு பார்த்தேன். தடுத்துது கரெக்டா. அந்த சக்கரம் தானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது அந்த உச்சியிலையும் சக்கரம் சுத்தும், கண்ணாண்டியும் சக்கரம் சுத்தும், நம்ம புருவ மத்திக்கு நேராவும் சக்கரம் சுத்தும். சோ இந்த 6 ஆதார சக்கர நிலைகள் சகஸ்ராரத்துக்கு போகும்போது இந்த நிகழ்ச்சி எல்லாம் கடந்து போவேன். அதுதான் சூஷ்மா நாடியோட ஈடுபாடு. ஃபர்ஸ்ட் வந்து குண்டலினி சக்தி ஆதாரத்துல ஆதாரங்கள் மூலாதாரம் 4 ஸ்தலம், சுவாதிஸ்தானம் 6 ஸ்தலம். அதாவது இத்தலங்கள்னா இதழ்கள். அதாவது மூலாதாரத்துல 4 இதழ்கள் கொண்டது அந்த இது இருக்கும். ஒவ்வொன்றத்தை பத்தி விளக்கி சொல்றேன் அப்புறமா. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, மொத்தம் 50 ஸ்தலங்கள். அந்த 50 தலங்களில் விளங்கும் 50 அட்சர சக்திகளும் சகஸ்ரார தலத்தை அடையும் போது 20 மடங்கு ஆகி சகஸ்ரார தலை 1000 தலங்களாக உள்ள சக்தியாக இது ஆகி அந்த பிரகாசிக்குமா. அப்ப 1008 கமலா இதழ் மாதிரி பிரகாசிக்குமா. அப்ப 6 ஆதாரத்தை கடந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞை,
சகசிராரம். இந்த 7வது தான் சகசிராரம். அநாகதம், ஆக்ஞை, சகசிராரம். இப்ப 7 ஆதாரத்தையும் 7வது ஆதாரத்தை ஏன் தெரியுமா லாஸ்டா சொல்றாங்க? சகசிராரத்துல கலந்துட்ட உடனே அவன் மூலாதாரத்துக்கு திரும்பி வரமாட்டான். இந்த அநாகதத்துல வெள்ளம் இருக்கிற வெள்ளம் தான் அவன் திரும்பி வருவான். அதாவது இப்ப ஞானத்துல இருக்கிறவன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை. ஆக்ஞையிலிருந்து மேல டாப்ல போயிட்டான்னா டாப்ல போயிடுவான். ஆனா அந்த இதுல இருந்து அநாகதத்தோட நின்னுட்டான்னு வச்சுக்கோ, அநாகதத்துல இருந்து கீழ்நிலைக்கு வந்துடுவான். அப்பேற்பட்ட அந்த இது அங்க வரும்பொழுதுதான் அவனுக்கு என்ன குழந்தெல்லாம் பிறக்கிறது, இது செய்யறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கும். அப்போ அச்சரங்கள் சக்திகளாக மாறுது.